ஆணும் ஆணும் உணர்ச்சி ரீதியாகவும் செக்ஸ் ரீதியாகவும் ஒன்றா வாழ்வதுக்கு பேர் தான் கே செக்ஸ். இப்போது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஆணுக்கு ஆணுக்கு நடுவில் வருமா டாக்டர்னா வரும். அதுக்கு பேர் தான் கே செக்ஸ். அதே மாதிரி பெண்ணுக்கு பெண்ணுக்குள்ளே கூட வரும். அதுக்கு பேர் லெஸ்பியன் செக்ஸ். சரி, ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு. டீட்டெயில்டாக புரிய வைக்கிறேன். இந்த ஆணுக்கு ஆணுக்கும் நீங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா அது உங்களுக்கு தப்பெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் சுதந்திரம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்போ தப்பாக போவோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அதை உள்ளே மறைச்சி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குடும்பம் நடத்த முடியாமல் போகிறது மிகப்பெரிய தப்பு. தப்பு மட்டும் இல்லை, மிக மிக பாவமான செயல். இதில் தான் பண்ணக்கூடாது. இன்னும் 4-5 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிறீங்களா, வாழ்ந்துக்கங்க, தப்பே இல்லை. ஆனால் எப்படின்னா வருதுன்னா, உங்களுக்கு 2 கேஸ் ஸ்டடி சொல்கிறேன், அப்போ புரியும். என் கிளினிக்கில் வந்தவங்க கல்யாணம் ஆகி ஒரு தம்பதியர்கள் 3 வருஷமாக குழந்தையே இல்லை. அவங்க அப்பா அம்மாலாம் வருத்தமாக இருக்கிறாங்க 2 சைட்லேயும். அப்புறம் அந்த பொண்ணு அப்புறமா தான் சொல்லுது. ஆக்சுவலாக லேடிஸ் அன்பாலேயே வாழ்வாங்க. அன்பு நிறைய இருந்தாலே போதும், அவங்களுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவர் தாம்பத்தியத்துக்குள்ளே ஈடுபடவே இல்லை 3 வருஷமாக. அந்த பொண்ணு அன்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிக்கின்னு வாழ்ந்துட்டுருக்கு. அப்புறமா தான் வீட்டில் போய் சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, குழந்தையே வரல. சரி, கவலைப்படாதீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு வர ஐவிஎஃப் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது குழந்தை ஏற்பாடு பண்ணிடலாம், கவலை கிடையாது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பண்ணிடலாம் அப்படி அவங்கள சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு கிட்ட அவங்க அம்மா டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. என்னம்மா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, கவலையாக இருக்குது எனக்கு, ட்ரீட்மெண்ட்டில் வந்துடுமா குழந்தை அப்படிலாம் பேசினே இருக்கும்போது, ஆமாம்மா எனக்கும் கவலையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது எப்படின்னே தெரில, என்ன பண்ணணும்னு தெரில, தாம்பத்தியத்தில் ஈடுபடலம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு திடீர்னு. அப்போ அந்த அம்மா ஷாக் ஆகிடுச்சு. என்னது ஈடே பண்ணலையா, தாம்பத்தியமே நடக்கலையா, அப்புறம் ஏன்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்க நீங்கள் ஐவிஎஃப்க்கு? இல்லைம்மா இதை பற்றி ஒன்றுமே புரியலம்மா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அந்த அப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா தாம்பத்தியம் ஒரு வாட்டி கூட பண்ணியாமே, திருமணம் 3 வருஷம் ஆகுது. இல்லைங்க எனக்கு ஃபீலிங்ஸே வரமாட்டேங்குது, எனக்கு சொல்ல பயமாக இருந்துச்சு, அதான் யார்கிட்ட சொல்ல, எனக்கு செக்ஸ் ஃபீலிங்ஸே வரல பொண்ணு மேலே, என் பொண்ணு மேலேயே எந்த பொண்ணு மேலேயே எந்த பொண்ணு மேலே செக்ஸ் ஃபீலிங்ஸே வரல. அட கடவுளே, இதுக்கு பேர் தான் கே செக்ஸ். அப்போது இதெல்லாம் தெரியாமே அவங்களாம் கல்யாணம் பெருசாக பண்ணாங்களாம். அவங்க அப்பா வந்து அழுகுறார், பொண்ணோட அப்பா, கோடிக்கணக்கில் செலவு பண்ணேன் சார், எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அப்போ என்னென்னா அப்புறம் அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி கூட பண்ணல, எனக்கு செக்ஸ் ஃபீலிங்கே வரல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, வேறு ஆணோடலாம் என்ஜாய் பண்ணிங்களா, வேறு ஆணோட ஈர்ப்பு வருதுன்னா ஆண் மேலே ஈர்ப்பு வருது, இந்த மாதிரி சின்ன வயசில் என்னுடைய சித்தப்பா என்னை இந்த மாதிரி பண்ணார், இல்லை பஸ்ஸில் இந்த மாதிரி பண்ணான் ஒருத்தன், அப்போ எனக்கு ஈடுபாடு வந்துச்சு. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான இனிஷியேட்டிங் ஸ்டோரி சொல்லுவாங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்போ அதில் ஆணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு வந்துருச்சுன்னா பொண்ணு மேலே ஈர்ப்பே வராது. அப்போ ஆணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு பல வகையாக வரலாம். முக்கால்வாசி கேஸு சொந்தக்காரங்களே தப்பான ஒரு கே இனிஷியேஷன் பண்ணிவிடுவாங்க. மாமா, சித்தப்பா, இல்லை ஃப்ரெண்டு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன், இல்லை மேன்ஷனில் இருக்கிறவன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் இருக்கிற இடத்துல அவங்க அந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டி அந்த ஆசைக்கு அடிமையாடுறதுக்கு பேர் கே. இல்லை என்ன பண்ணுவாங்க, இவங்களே தானாகவே ஏதோ ஒரு பான் வீடியோ பார்க்கும்போது ஆண் மேலே வரும்போது ஈர்ப்பு வந்துட்டு அதில் அவங்க அடிமையாகிட்டு இருக்கலாம், அப்படியும் வரலாம். இல்லை பஸ்ஸில் யாருனா போகும்போது தப்பாக தொடர்பு பண்ணி தொடர்ந்து ஆண் உறுப்பெல்லாம் தொட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஆசையை ஏற்படுத்தி அப்படியும் ஆகலாம், பல வகையில் ஆகலாம். எந்த வகையில் உங்களுக்கு ஆச்சுன்னு பாருங்கள், பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சரி பண்ணிக்கணும். என்ன ஒரு சந்தோஷமான செய்தினா முழுசாக சரி பண்ணிடலாம், கவலையே படாதீங்க எப்படி இருந்தாலும். இன்னொரு கேஸ் என்ன வருதுன்னா, இப்போ ஒரு 3 மாதம் மேலே வந்தார். சார் என்ன ப்ராப்ளம் பண்ணி கேட்டேன். சார் எனக்கு பெண்கள் மேலே ஆசையே வரல, ஆண்கள் மேலே தான் வருது. ஓ கவலைப்படாதீங்க, கவலைப்பட சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், எனக்கு கல்யாணம் பண்ண பயமாக இருக்குது, நான் நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன். இது ஒரு வகையான மக்கள் வராங்க. கல்யாணம் வைக்கிற வரைக்கும் ப்ரெஷரில் அப்படியே
வெளில சொல்ல முடியாமல் அவதிப்பட்டுக்கினே இருந்துட்டு கல்யாணம் வச்சுட்ட உடனே ரொம்ப பயம் ஏற்பட்டு நிறுத்திடலாமா கல்யாணம், அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க, ஒரு வாரத்தில் சரி பண்ணி தரேன்னு. ஒரு வாரத்தில் சரி பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவர் சூப்பராக 2 குழந்தைய வந்துடுச்சு. இது நடந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கேவை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துடுவேன், லெஸ்பியனும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துடுவேன். உலகத்திலேயே கேவோ லெஸ்பியனோ சரி பண்ணி முழுசாக கொடுக்குற ஒரே பர்சன் இங்கே மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரியான கேஸ் 25 வருஷமாக நான் இருக்கிறேன். நான் முதல்ல 25 வருஷம் முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் இதுக்கு சிகிச்சையே இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டாங்க மக்கள். அப்புறம் நானே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி சரி பண்ணணும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நிறைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து அதில் அழகாக எல்லாமே ஆழ்மன சம்மந்தப்பட்டது தான். எல்லா சிகிச்சையும் ஆழ்மனத்தில் கொடுத்து அதை எடுத்து நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த விஷயம் என்னென்ன வரும் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ என்ன சொல்கிற நல்ல செய்தி, முழுசாக சரி பண்ணிடலாம். கவலைப்படவே படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக வந்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துடலாம். இதில் கல்யாணம் ஆகிட்டு பொண்ணோட வாழ முடியாமல் இருக்கிறது ஒரு வகையை சரி பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று முதல்ல சொன்ன பற்றி நீங்கள் அப்படி தான் வாழ ஆசைப்பட்டு வாழ்ந்துக்கலாம். நீங்கள் அடல்ட்டு, உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அப்படி வாழும்போது பிரச்சனைகள் வரும். அது என்னன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஆணும் கேவாகவே வாழ்வீங்க, அந்த மாதிரி கேஸும் நிறைய வரும். 2 பேரும் ஒன்றா வருவாங்க, 2 ஆண்கள். இதில் என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி இன்னொருத்தர் நடக்க மாட்டாங்க, அது பிரச்சனை. அதை முழுசாக சரி பண்ணலாம். இந்த பையனுக்கு பிடிக்கிற மாதிரி இன்னொரு பையன் நடக்கிறது எப்படி முழுசாக சரி பண்ணலாம், சரி பண்ணி கொடுத்துருக்கேன். 2 பேருக்கும் செக்ஷுவல் தேவைகள் வேறு மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்க மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அதையும் முழுசாக சரி பண்ணலாம், கவலைப்படவே பட வேண்டாம். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும், அதுவும் முழுசாக சரி பண்ணலாம். 4வது முக்கியமாக என்னென்னா ஒரு 2 பேருக்கு சரி, இது வந்து ரொம்ப சாபக்கேடு தான். லவ் வந்துடும், லவ் ஃபீலிங்ஸ் வந்துடும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர மாதிரி லவ் ஃபீலிங்கே வரும், ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும். இதுதான் ரொம்ப மோசம். இதில் என்ன ஆகும்னா இன்னொருத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அப்போது அவங்க விட்டுட்டு போகிறது, ரொம்ப லவ் பிரேக் ஆகும், ஹார்ட் வலிக்கும். இல்லை கடமைக்கு ஒத்துன்னு ஒரு செக்ஷுவலாக மட்டும் வாழ்வாங்க, லவ் ஃபீலிங்ஸ் வரவே வராது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சில பேர் 2 பேர் ரொம்ப லவ் பண்ணிட்டு திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சில பேர் லவ் பண்ணும்போது ஒருத்தர் கேவாக இருப்பாங்க, ஒருத்தர் பைசெக்ஷுவலாக இருப்பாங்க. அவங்க கேவாக இருக்கிற வரைக்கும் பைசெக்ஷுவல்னால் ஒரு ஆணையும் பண்ண முடியும், பெண்ணையும் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பெண் ஆண் கூட என்ஜாய் பண்ணுவாங்க, பெண்ணு கூட என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இவ்வளோ இருக்குல்ல, அப்படியே தோண்ட அப்படியே ஈஸ்வர மாதிரி வந்துகிட்டே இருக்குது நிறைய பிரச்சனைகள். எல்லாமே உங்களுக்கு அழகாக புரிய வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லாம் எப்படி, என்ன பிரச்சனை, எப்படி சரி பண்ணிக்கணும்னு. இதில் பைசெக்ஷுவலும் ஒரு கேவோ லவ்க்குள்ளே போயிட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த பைசெக்ஷுவல் ஆணை என்ஜாய் பண்ணுவான், பொண்ணை என்ஜாய் பண்ணுவான். அப்போ ஆணுகளை தொட்டு ஆணோட நல்லா என்ஜாய் பண்ணிவிடுவான். அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது இவன் பைசெக்ஷுவல் தானே, பொண்ணு கூட என்ஜாய் பண்ணலாம்ல, அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இந்த பையன் வழியில் துடித்து அழுவான். இதையும் முழுசாக சரி பண்ணிடலாம். லவ்லேருந்து ஃபுல்லாக வெளில எடுத்துன்னு வந்துட்டு நார்மலாக்கி அப்புறம் இன்னொரு பையன் கூட வாழ வைக்கலாம். ஸோ கே சம்மந்தமாக 2 டைப் இருக்குது. கேவம் வாழணும்னா வாழ்ந்துக்கங்க, ஆணும் வாழ்ந்துக்கங்க, நோ ப்ராப்ளம். அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், எமோஷ்னல் அண்ட் செக்ஷுவல் பிரச்சனையை முழுசாக சரி பண்ணி கொடுத்துடுவேன். அதே மாதிரி கேவாயிட்டேன் தெரியாமல் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இல்லை கேவாக இருக்கிறேன் எனக்கு அது பிடிக்கல, நான் நார்மலாக ஒரு பொண்ணு கூட வாழணும், நான் குழந்தெல்லாம் பெற்று நல்லா இருக்கணும்னா அதுலேருந்து வெளில வர வச்சு பொண்ணோடு கூட வாழ வைக்க முடியும். எல்லாமே புரிய வச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.